செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பல்கலைக்கழகத்தில் ஜூனியர் மாணவர்களை கடுமையாக தாக்கி ராகிங்கில் ஈடுபட்ட 4 சீனியர் மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். கல்லூரிகளில் நடக்கும் ராகிங் கலாச்சாரத்திற்கு தீர்வு என்ன என்பது குறித்து மயிலாடுதுறை மக்களிடம் நமது செய்தியாளர் அன்பு ரகோத் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். ராகிங் கலாச்சாரம் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் சட்டம் மட்டும் உதவாது. மனிதனுடைய மனம் மாற வேண்டும், மனிதனுடைய இதயம் விரிவடைய வேண்டும். இதயம் சுருங்கியதால் ஏற்படக்கூடிய ஒரு மனிதாபிமாற்ற செயல்தான் ராகிங். ராகிங் என்பது கண்டிக்கத்தக்க செயலாகும். ஜூனியர் சீனியர் பாகுபாடு இல்லாமல் சகோதரர்கள் மூலமா பழகி அவர்கள் மூலமாக பெற்றோர்களின் கனவை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் ஒவ்வொரு பெற்றோர்களிடம் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு தவறான செயல். சீனியர் ஜூனியர் என்று பாகுபாடு இல்லாமல் மாணவர் ஒற்றுமையா இருக்கிறதா இந்த சமூகத்தை நல்ல முறையில கொண்டு செல்லுங்கிறதா என்னோட கருத்தா நான் பாக்குறேன். 2026 வரப்போகுது. இன்னும் இந்த மாதிரி மனநிலை மாறாம இருக்கிறாங்க. இந்த மனநிலைமை எங்க இருந்து வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க காஸ்ட் பேஸ்டா ஏதாவது பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரியும் தெரியல. அவங்களுக்கு உளவியலா நிறையா பாடம் எடுக்கணும். நாம் எந்த நோக்கத்திற்காக இங்கு வந்தோமோ அந்த நோக்கத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டு படித்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியத்தோடு மாணவர்கள் கல்வி பயில வேண்டுமே தவிர இது போன்ற விழிப்புணர்வுகளை அரசும் மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டுமே ஒழிய அதை விடுத்து அந்த மாணவர்கள் ரேங்கிங் செய்வது, தகுதி குறைந்தவர்களாக கருதுவது, அவர்களை மனசங்கடப்படுத்துவது என்பது மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத வருந்தத்தக்க செயலாகத்தான் நான் கருதுகிறேன். கல்லூரிகளில் ராகிங் கலாச்சாரத்திற்கு தீர்வு காண்பது குறித்து மயிலாடுதுறை சுற்றுவட்டார மக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம்.